உங்க பார்வையில பசங்க அழகா இல்ல பொண்ணுங்க அழகா ப்ரோ? பசங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க அழகு, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பசங்க அழகு. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க அழகாடா. பொண்ணுங்களும் அப்படி சொல்லிக்குவாங்க, நம்ம தான் அழகு. ஆனா பொண்ணுங்களுக்குள்ளே சில பேர் அவங்களுக்குள்ள பொசசிவமா வரும். என்ன அந்த பொண்ணு அப்படி இருக்கா, அவளுக்கு என்ன முடி அவ்வளவு முடி இருக்கு, இவன எவ்வளவு கலரா இருக்கா அப்படின்னு அவங்க கூட பொசசிவ் வரும். பசங்க அழகா பொண்ணுங்க அழகான்னு கேட்டா இதெல்லாம் லாஜிக்கா எல்லாருமே அழகுதான். எதுக்கு மேக்கப் போடுறாங்க? அவங்கள இன்னும் அழகா காமிச்சுக்க மேக்கப் போடுறாங்க, அவ்வளவுதான். எனக்கு பொண்ணுங்க தான் ப்ரோ அழகா தெரிறாங்க. இல்ல எதை வச்சு சொல்றீங்க பொண்ணுங்க தான் அழகு அப்படிங்கறது? இப்போ பார்த்தவொடனே பெரும்பாலும் என்ன நினைப்பாங்க, பொண்ணுங்கன்னா அழகா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் எனக்கு அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ், அந்த அவுட்டர் அப்பியரன்ஸ் தாண்டி சில விஷயங்கள் பொண்ணுங்க வந்து பசங்களோட கொஞ்சம் அழகா பண்ணுவாங்க. சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு நடக்கிற விதத்துலையும் சரி, பப்ளிக் பிளேஸ்ல வந்து பிஹேவ் பண்ணுறதுலையும் சரி, பேசுறதுலையும் சரி, சாப்பிட்ற விதமும் சரி, அவங்க அந்த எக்ஸ்பெஷலி வந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு பிடிக்கும். அவங்க saree கட்டுறது, அந்த மல்லிகை வைக்கிறது, அதெல்லாம் saree கட்டினாலே அது ஒரு அழகா தான் இருப்பாங்க. ஆனா பசங்களுக்குள்ள எப்படின்னா, நம்ம இவன் என்ன கருப்பா நாள் கலையா இருக்கா மச்சான், நம்ம வெள்ளையா இருந்தா அழகா இருக்காயா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் bro பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் டிஃபரன்ஸ். பசங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அழகு, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அழகா இருக்கவங்க தான் அழகு. அழகு வந்து இது முகத்தை பத்தி இல்ல, மனசை பத்தி அறிவு. அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண்பாலடா. அது மாதிரி பொண்ணுங்க தான் அழகு. மீன்வெளியில் வந்துட்டு பசங்க கூட இருக்கிறதுனால எனக்கு தெரியும். நான் ஒரு இடத்துல சொல்லிட்டு வருவேன், மாப்பிள்ள கொஞ்சம் டீசெண்டா வாங்கலாம்னு, அப்பதான் கத்திட்டு வருவானுங்க வேணும்னே. அழகா உங்க கண்ணுக்கு பட்டிருப்பாங்கல்ல ஹீரோ இல்லாட்டினா? ராகவா லாரன்ஸ், பாலா அண்ணன். பொண்ணுங்க தான் அழகு. பட் ஆனா இப்ப மேக்சிமம் இப்ப லாஜிக்கலி பாத்தீங்கன்னா பசங்களும் அழகுதான், பொண்ணுங்களும் அழகுதான். இப்ப இதை வந்து எப்படி வந்து சொல்றேன்னா, லிட்ரலா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மெயினா அதுல வந்து காமிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, பெண்கள் தான் அழகுன்னு சொல்லிட்டீங்க. யாரையாவது நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அழகா பார்த்ததுனாலதான் இது சொல்றீங்க. ஸோ அந்த இது யாரு, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கறது சொல்லுங்க. கோத்தோட பாக்குறீங்க இப்போதைக்கு, எங்கேயாவது பார்த்துட்டாங்கன்னா வம்பா போயிரும் ப்ரோ. மேக்கப்பை தாண்டி நேச்சர்னு ஒண்ணு இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உங்க இதுல பசங்களை சொல்லுவீங்களா பொண்ணுங்களை சொல்லுவீங்களா, அதை மட்டும் சொல்லுங்க. அப்படின்னு சொன்னோம்னா எப்படி சொல்றது, பொதுவாகவே எல்லாமே அழகுதான். பொதுவா எல்லாமே அழகுதான். ஒரு அழகான ஹீரோயின் சொல்லுங்க, யாராவது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் அழகா இருக்கு. எனக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து இல்ல வேணாம், அது இருக்கட்டும் விடுங்க, அதை நான் அப்புறம் சொல்றேன். பொண்ணுங்க தான் ப்ரோ அழகு. எப்படி சொல்றீங்க பொண்ணுக்கு தான் அழகு? பாட்டு இருக்குல்ல ப்ரோ, அந்த பாட்டு பாடிருக்காங்கல்ல, இந்த விஜய் பாட்டு என்ன பாட்டு, ஷாஜகானா, அந்த படத்துல ஒரு பாட்டு வரும், அந்த படத்துல பாடியிருப்பாங்க, வைரமுத்து லிரிக்ஸ் அது. அந்த பாட்டு மாதிரி பொண்ணுங்க தான் அழகு. சரி, நீங்க சொல்றீங்க பொண்ணுங்க தான் அழகுன்னு, அப்புறம் ஏன் மயில்ல பாத்தீங்கன்னா ஆண் மயில் அழகா இருக்கு? இப்போ அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டா கூட சிங்கம், ஆண் சிங்கம் தான் அழகா இருக்கும். பசங்க அழகா இல்ல பொண்ணுங்க அழகா ப்ரோ? என்ன கேட்டீங்கன்னா, ஜென்ரலா என்னோட ஒப்பீனியன் பார்க்கும்போது எனக்கு பொண்ணுங்க தான் அழகுங்கிற மாதிரி தெரியுவாங்க. வெளி தோற்றத்தை வச்சுன்னு கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பசங்களோட பொண்ணுங்க கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. லைக் வந்துட்டு பொண்ணுங்க சாப்பிட்ற விதம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அது ஒரு மாதிரி அழகா எடுத்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்க கண்ணாடியில முகம் பார்க்கறதும் நல்லா இருக்கும். பொது இடங்கள்ல பழகுறதுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்கன்னா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அப்படி இப்ப நீங்க யார அழகுன்னு சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகுங்கிறது பேசல கிடையாது ப்ரோ, கொஞ்சம் லைட்டா கிரிஞ்சு மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மை அதுதான். அவங்க 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 நடந்துக்கிற ஆட்டிடியூடு, அவங்க கேரக்டரு, அவங்க எப்படி இருக்காங்க, அதை பொறுத்த வரைக்கும் அழகுன்னு சொல்லலாம் ப்ரோ. ஆனா அழகா இருக்க பிள்ளைங்க எல்லாமே தப்பா சொல்ல மாட்டேன், சில பேர் அப்படி இருப்பாங்க, ஆட்டிடியூடு காட்டிக்கிட்டு அண்ணா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க, எல்லாரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால அழகா இருக்கவங்க அழகு, கேரிங்கு, அந்த ஆட்டிடியூடு காட்டாம இருக்கவங்க பொண்ணுங்கனாலே அழகுதான் மோஸ்ட்லி. கேரளா பொண்ணுங்க அழகுன்னு சொல்லலாம், இருந்தாலும் தமிழ்நாட்டு பிள்ளைங்க அழகுதான், அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. மேக்கப் போட்டாலும் அழகு, மேக்கப் போடாம இருக்கவங்களும் அழகுதான். சரி, உங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டு பொண்ணுங்களை பிடிக்குமா இல்ல கேரளா பொண்ணுங்களை பிடிக்குமா? ரெண்டு பொண்ணுங்களையும் பிடிக்கும் ப்ரோ. கேரளா பொண்ணுங்க ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டு பொண்ணுங்களும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க சொல்ல அவங்க கோச்சிக்குவாங்க, ரெண்டு பேருமே அழகுதான் ப்ரோ. ரொம்ப பேர் நான் ரிவ்யூ எடுக்கும்போது பாத்துருக்கேன், தமிழ்நாட்டு பொண்ணுங்க அழகா இல்ல கேரளா பொண்ணுங்க அழகான்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி உங்கள்ட்ட கேள்வி கேட்டா யார அழகுன்னு சொல்லுவீங்க? ரெண்டு பேருமே அழகுதான் ப்ரோ. ஏன் ப்ரோ, ஏன் தமிழ்நாடு இந்தியான்னு கேரளான்னு பேசிட்டு நிறைய அழகான பொண்ணு யாரா இருந்தாலும் ரசிக்கலாம் நம்ம. பப்ளிக் பிளேஸ் பிஹேவ் பண்றது, ஏன்னா வந்துட்டு அது தப்புன்னு சொல்லல. பொண்ணுங்க வந்து சில விஷயங்கள் வந்து கன்சர்ன் பண்ணுவாங்க, அவங்க மைண்ட்ல சில விஷயங்கள் வச்சுட்டு நடப்பாங்க. அதே மாதிரி எடுத்தவங்க கௌத்தம்னு சொல்லி பேசிட மாட்டாங்க, நல்லா யோசிச்சு பேசுவாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். யோசிச்சு தெளிவா பேசுவாங்க.
எனக்கு வந்துட்டு காலேஜ் சேரும்போது எனக்கு வந்துட்டு சீனியருங்கள்ட்ட வந்துட்டு எனக்கு அந்த கைண்ட் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. சீனியர் கிட்ட எப்பவுமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல. சீனியர் பொண்ணுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேசுற விதமும் சரி, நம்ம கிட்ட பழகுற விதம், அந்த ஒரு கைண்ட்னஸ் வந்துட்டு எனக்கு அந்த அந்த ஒரு வார்ம் ஃபீல் இருக்கும் அவங்கள்ட்ட பழகும் போது. இருந்துச்சுங்கன்னா இவனுக்கு அவ்வளவுதான். பேசாம விட்டுரு போயிருங்க, இல்லைன்னா ஏதாவது பிளாக் பண்ணிருங்க. அதனாலே அவன் அங்கேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிறான், இங்கிட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிறான். ரெண்டு பக்கம் வச்சிருக்கான் நம்ம ஆளு. இங்கிட்ட வச்சிருப்பான், அங்கிட்ட வச்சிருப்பான். அதனால அப்படியே இங்கிட்டும் பேசிக்கிறது, அங்கிட்டும் பேசிக்கிறது bro. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் பசங்க அழகா இல்ல பொண்ணுங்க அழகா? என்ன பொறுத்த வரைக்கும் அழகு ரெண்டு இடத்துலயும் இருக்கு ப்ரோ. நம்ம எப்படி இது பண்ண முடியாதுல்ல. அப்புறம் இன்னும் நிறையவே சொல்லலாம். கிராமத்து பொண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் நல்லா இருக்கும். அவங்க நீளமா முடி வளர்த்துக்குவாங்க. அவங்க அது ஒரு மாதிரி அவங்க வேவே நல்லா இருக்கும் ப்ரோ. மற்றவங்க எல்லாமே வந்துட்டு ஜாலியா கத்தி பேசிட்டு இருப்போம், அவங்க மட்டும் அப்படியே அமைதியா பவ்யமா போவாங்க. அது ஒரு மாதிரி அழகா இருக்கும், பார்க்க கியூட்டா. தமிழ்நாட்டு பொண்ணுங்க பிடிக்குமா இல்ல கேரளா பொண்ணுங்க பிடிக்குமா? இப்போ மோஸ்ட்லி பார்த்தா நான் பாக்குறதுல சில பேர் ரொம்ப நிறைய பேர்லாம் மேக்கப்லாம் போடல. சிம்பிளா அந்த கண்ணுக்கு மை போடுவாங்க, அவ்வளவுதான். லிப்ஸ்டிக் போடுவாங்க, அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப மேக்கப்லாம் போட மாட்டாங்க. எல்லாருமே அப்படி கிடையாது, ஒரு சில பேர் தான் மேக்கப் போடுவாங்க. உங்களுக்கு சிம்பிளா இருந்தா பிடிக்குமா இல்ல மேக்கப்போட இருந்தா பொண்ணு பிடிக்குமா? எனக்கு சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும். தமிழ்நாட்டு பொண்ணா இல்ல கேரளா பொண்ணா? இப்படி கேட்டா என்ன தவிர சொல்லுங்க. சொல்லுங்க, ஏதாவது பொதுவா வச்சிருப்பீங்களா அதை சொல்லுங்க. எனக்கு யாழை மட்டும் தான் பிடிக்கும். தமிழ்நாட்டு பொண்ணுங்க பிடிக்குமா இல்ல கேரளா பொண்ணுங்களை பிடிக்குமா? இல்ல, எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணுங்க பிடிக்கும். ஆக்சுவலா கேரளா பொண்ணுங்களை சைட் அடிப்போம். நிறைய விஷயங்கள் ப்ரோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு மூவிஸுக்கு, ஒரு 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 பேச்சுக்கு தான் ப்ரோ. ஃபார் த சேக் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிதான் கேரளா பொண்ணுங்க ஆகும்பாங்க. பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணுங்க அந்த பாவாடை தாவணி கட்டிட்டு வர அளவுக்கு கேரளா இதெல்லாம் வந்து அவ்வளவு ஈக்குவல் கிடையாது. என்ன பொறுத்த நான் சொல்லுவேன், அவங்க அழகா இருக்காங்க உண்மைதான். பட் ஆனா வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், ஒரு கணவனையும் சரி குடும்பத்தையும் சரி எப்படி அனுசரிக்கணும்னு தெரியும். பட் கேரளா பொண்ணுங்கள்ட்ட நான் அவ்வளோக்கும் பழகினது இல்லை. கேரளா பொண்ணுங்கள்ட்ட நான் அதனால சொல்றேன். பட் மேபி அவங்கவுங்க ஓன் வழியில அவங்கவுங்க பெஸ்ட் தான். பட் என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா நம்ம ஊர் பொண்ணுங்க எவ்வளோ பரவாயில்ல கேரளா பொண்ணுங்களுக்கு. அழகு உண்மையிலே பிசிக்கலா அழகா இருக்க பொண்ணு ஓகேவா, ஆர் மென்டலி அழகா இருக்க பொண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் ப்ரோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்துட்டு பிசிக்கலா அழகா இருக்க பொண்ணை தான் வந்துட்டு பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, வீடியோலாம் எடுத்தாங்கன்னு சொன்னா நான் அழகெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் வந்துட்டு அவங்களோட சோல்மேட்டை தான் பார்ப்பேன், அவங்க கேரக்டர் எப்படின்னு தான் பார்ப்பேன். அதெல்லாம் சும்மா சும்மா ப்ரோ, வீடியோக்காக சொல்றது. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அழகுனா எப்படி இருக்கும், அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? அழகுனா எப்படி இருக்கும்னா, நான் பிசிக்கலா எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். சம்திங் இப்போ யாராவது எதுவும் ஒரு நல்லது செஞ்சா அதுவும் ஒரு விஷயம் அழகுதான். சரிங்களா? ஆமா, பிசிக்கலி பியூட்டி இஸ் நாட் அபவுட் பிசிக்காலிட்டி. இப்போ மரம் வந்து என்ன அழகா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பிகாஸ் இட் கிவ் ஷேட்ஸ். அதுக்குன்னு பல விஷயங்கள் இருக்கு. அந்தந்த யூசஸ் இருந்தாதான் அந்த விஷயம் அழகா இருக்கும். சும்மா வெளியில மட்டும் அழகா இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஹியூமனிட்டி அப்படின்றது, மனிதத்துவம்ன்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷன்ல இருந்தாதான் அது அழகு. சரி ப்ரோ, பொண்ணுங்க அழகா இருக்காங்க, அப்புறம் எதுக்கு வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க? அது சில பேருக்கு வந்து நேச்சுரல் பியூட்டியா இருப்பாங்க. சில பேர் மேக்கப் போட்டாதான் அழகா இருக்கும். அதே சில பேர் பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா நார்மல் பார்த்தா நல்லா இருக்க மாட்டாங்க. அதே கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃபேஸ் டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். கேமரா பேசுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த அழகை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக அப்படி பண்றாங்க. சரி ஓகே ப்ரோ, பொண்ணுங்க அழகுன்னு நீங்க சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா மேக்கப் போடுறாங்க? ப்ரோ அதான் ப்ரோ, அவங்களுக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் ப்ரோ. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதாவது ஒரு பொண்ணு நம்ம கிட்ட வந்து பேசிச்சு, ஒரு ஹாய் சொல்லுச்சுன்னா வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம், அவ்வளவுதான். நம்ம என்னடா நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணு பேசுதா அப்படின்னு நினைப்போம். பட் கேர்ள்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 10 பசங்க இருக்காங்கன்னு சொன்னா 10 பசங்களோட அட்டென்ஷனையும் அவங்க இது பண்ணணும், அட்ராக்ட் பண்ணணும். அதனாலதான் அதுல யாராவது 1-2 பேர் யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் அவங்களோட கான்பிடன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஸ்கின் கேர்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து பசங்கள்ட்ட கிடைக்காது. ஏன்னா சீனியர்கள்ட்ட பழகும் போது இப்போ ஒரு அண்ணன் தம்பி அந்த ஒரு ஃபீல்ல தான் பழகுவாங்க. சீனியர் பிள்ளைங்கள்ட்ட பழகும் போது அவங்க அக்கா தம்பின்னு தான் பழகுவாங்க. பட் நமக்கு ஒரு லிட்டில் கிரஷ் இருக்கும் உள்ளுக்குள்ள. அதுல இருக்கும் போது அவங்க நம்மள கேர் பண்ணிக்கிற விதம் அதுவே நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா இங்க ஆண்கள் தான் அழகா இருப்பாங்க. சோ ஆனா இங்க மட்டும் ஏன் பெண்கள் அழகு அப்படின்னு சொல்றீங்க? அது எப்படி சொல்றேன்னு தெரியலையே ப்ரோ. பசங்களும் அழகுதான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பாட்டு வரியில நான் சொல்றேன் பொண்ணுங்க கொஞ்சம் அழகுன்னு நான் சொல்றேன். ஆனா பசங்களும் அழகுதான். பசங்களுக்கு வந்து பொண்ணுங்க அழகு, பொண்ணுங்களுக்கு வந்து பசங்க அழகு, அவ்வளவுதான். லுக் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரிதான் பொண்ணுங்களும்
மேக்கப் அது இதுன்னு போட்டு ஒரு சிலர் வந்து ரொம்ப இது பண்ணிப்பாங்க. பட் ஆனால் ஒரு சில பிள்ளைங்களும் இருக்காங்க. நான் எல்லாரும் மேக்கப் போடுவாங்கன்னு சொல்லல, ஒரு சில பிள்ளைங்களும் இருக்காங்க நீட்டா தனக்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துப்பாங்க. அதாவது சின்னதா ஒரு காஜல் போட்டா கூட அந்த பொண்ணுங்களுக்கு அழகா இருக்கும் ஒரு சில பொண்ணுங்களுக்கு. ஒவ்வொருத்தவங்க கண்ணுக்கும் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ எவ்ரி ஆக்டிங்ன்றது ஒரு அழகை வச்சு வர்றது கிடையாது. இட்ஸ் அபவுட் டேலண்ட். ஆக்டிங் இஸ் அபவுட் டேலண்ட், நாட் த இமேஜ் ஆஃப் அ பர்சன் ஆர் அன் ஆக்டர். நம்ம ஊர்ல இன்ஃபேக்ட் வந்துட்டு கேரளாவில் இருக்கிறத விட நம்ம ஊர்ல நிறையவே அழகான பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க போடுற அந்த ஒரு ஜிமிக்கியே போதும், அதுக்கே அவ்வளவு தரலாம் ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ? ஸோ எனக்கு நம்ம ஊர் பொண்ணுங்க பிடிக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இப்ப ஸ்கூல் லெவல் பொண்ணுங்க இருப்பாங்க, காலேஜ் லெவல்லயும் பொண்ணுங்க இருப்பாங்க. இந்த கேட்டகரியில ஸ்கூல் லெவல்ல இருக்க பொண்ணுங்க அழகா இருப்பாங்களா, இல்ல காலேஜ் லெவல்ல இருக்கவங்க அழகா இருப்பாங்களா? இதுதான் ப்ரோ கலக்கு. ஒரு ஏஜ்ல ஒருத்தவங்க அழகா தானே இருப்பாங்க. இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய சைட் அடிச்சிட்டு இருந்தேன். இப்போ காலேஜ் படிக்கும் போது மேம்களை சைட் அடிக்கிறேன், அது வேற விஷயம். இப்போ வந்துட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு தங்கச்சி மாதிரி தான் பார்க்க தோணுது. இப்போ நம்ம ஒரு ஏஜ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்கும்ல, சின்ன பிள்ளைங்கள்ட்ட அது நமக்கு வராது. நம்ம வேணா பேசலாம், அழகா இருக்க பொண்ணுங்கள்ட்ட பேசாம அவங்கள்ட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. ஆனா நம்ம வயசு பொண்ணுங்கள்ட்ட பேசும்போது, நம்ம வயசுக்கு அதிகமான பொண்ணுங்கள்ட்ட பேசும்போது ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபயர், ஒரு டிண்ட் இருக்கும், ஒரு அட்ராக்ஷன். அதனால வந்துட்டு ஸ்கூல் பிள்ளைங்களோட காலேஜ் பிள்ளைங்க கொஞ்சம் அழகா இருப்பாங்கன்னு என்னோட ஒப்பீனியன் இருக்கு. மனசை வச்சுதான் எல்லாமே. பட் பிசிக்கல்னு பார்த்தா ரெண்டு பேருமே அழகு. ஆமா, என்னை பொறுத்தவரை பாய்ஸ் தான் அழகு. ஏன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மயில் பார்த்தீங்கன்னா பெண் மயில் இருக்கு, ஆண் மயில் இருக்கு. ஆண் மயிலுக்கு தான் அந்த தொகை இருக்கு, அப்போ ஆண் மயில் தான் அழகு. நீட்டா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவான், ஆனா அவன் கொஞ்சம் ஃபேரா கூட இருக்கலாம். பட் ஆனா அவன் நீட்டான ட்ரெஸ்ஸிங் பண்றதே அவனுக்கு வந்து அழகா எடுத்து கொடுக்கும். அவனை ஹியூமனிட்டின்னு ஒரு விஷயம். அது இப்போ ஏதாவது ஒருத்தருக்கு போய் நம்ம உதவுறோம் அப்படின்னா, மனுஷன் ஹியூமனிட்டி ஸ்டில் அலைவ் அப்படின்னா, ஸோ மனுஷன் வந்து அந்த ஹியூமனிட்டின்ற ஒரு இதை பண்ணும் போது தான் அவன் அழகா தெரியணும். அது வரைக்கும் அவன் மிருகமா இல்ல மிருகத்தோட மோசமா தான் நம்ம போர்ட்ரே பண்ணிக்கணும். ஸோ வெளியில் உள்ள விஷயம், சாகக்கூடிய ஒரு விஷயத்த வச்சு நம்ம அழகு இல்லை. சம்திங் விச் இஸ் எட்டர்னல் இஸ் பியூட்டிஃபுல். ப்ரோ, பறவைகளை எடுத்துக்கிட்டா உங்களுக்கே தெரியும், மயில எடுத்துக்கிட்டா ஆண் மயில் தான் அழகா இருக்கும். சிங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஆண் சிங்கம் தான் அழகா இருக்கும். ஆனா இங்க மட்டும் நீங்க வந்து பொண்ணுங்களை வந்து ஸ்பெசிபிக்கா அழகுன்னு சொல்லிட்டீங்க. எப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. ரீசன் என்னன்னா வந்துட்டு நான் ஒரு பையன் ப்ரோ, நான் இன்னொரு பையன் அழகா இருக்கேன், அழகா இருக்காங்க ப்ரோ. பட் ஆனா வந்துட்டு கேர்ள்ஸ் தான் வந்துட்டு அழகு ப்ரோ. சிம்பிள் கான்செப்ட். எனக்கு சைல்ட்ஹுட்ல இருந்து டவுட். இப்போ ஒரு பையன்கிட்ட போயிட்டு உங்களுக்கு சினிமால யாரை பிடிக்கும்னு கேட்டா வந்துட்டு நம்ம ஒரு ஹீரோ தானே சொல்றோம். ஆனா கேர்ள்ஸ் வந்துட்டு ஹீரோ தான் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் தானே சொல்லணும். சினிமால உங்களுக்கு யார் பிடிக்கும்னா நம்ம ஏன் அஜித், விஜய் தேவகொண்டான்னு சொல்றோம், சமந்தா, ராஷ்மிகா மந்தானா, ஷர்தா கபூர்னு சொல்ல வேண்டியதானே. இனிமே என்னையெல்லாம் யாரா கேட்டா ஷர்தா கபூர் அந்த மாதிரி கேர்ள் ஹீரோயின் நேம் தான் சொல்றாரு. அவங்க ஸ்பெசிபிக்கா ஹீரோ பிடிக்குமா அப்படின்னு கேட்டா ஓகே. உங்களுக்கு மூவிஸ்ல யார் பிடிக்கும், யாரோட ஃபேனா நம்ம ஹீரோ தான் சொல்றோம். ஏன் நம்ம ஹீரோ சொல்லணும், நம்ம ஆப்போசிட் ஜென்டர் சொல்லாம ஒரு ஹீரோவை பார்த்து நம்ம ரசிக்கிறோமா, ஹீரோயினை பார்த்து ரசிக்கிறோமா? ஹீரோயினை பார்த்து தானே ரசிக்கிறோம். அப்புறம் என்ன, ஹீரோயின் தான். ஓகே ப்ரோ, நீங்க வந்து அழகுன்னு சொல்லிட்டீங்க பொண்ண. சரி, யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்களே கண்டிப்பா, நீங்க பார்த்து அழகுன்னு அவங்கள பார்த்ததுனாலதான் சொல்லியிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அப்படியேப்பட்ட நபர் யாரு? எங்க ஸ்கூல்ல தான் ப்ரோ. ஸ்கூல்ல ஒரு பொண்ணு பார்த்தேன், அந்த பொண்ணு அழகா இருப்பா. இப்போ இல்ல, அப்ப அழகா இருந்தா. காலேஜ்லயே ஒரு 2-3 பேர் பார்த்திருக்கேன் ப்ரோ, செம்ம அழகா இருப்பாங்க. அழகா இருப்பாங்க விட நம்ம கிட்ட எப்படி பழகுறாங்கிறதான் ப்ரோ. பழகிட்டாங்கன்னு சொன்னா எல்லாமே அழகுதான், கனவுல எல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிசிக்கல் அப்பியரன்ஸ். அஃப்கோர்ஸ் சைட் அடிக்கும் போது வந்துட்டு நம்ம அழகான பிள்ளைய தான் அடிப்போம். பட் ஆனால் வந்துட்டு கூட பழகிறதுக்கும் சரி, லைஃப் லாங் வர போறதுன்னா இதை மாதிரி சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சர்ன் பண்ணி தான் நான் முடிவு எடுப்பேன். அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கும். என்னோட ஒப்பீனியன்ல எனக்கு பெண்கள் தான் அழகுன்னு தோணுது. இது இந்த ஃபீச்சர்ஸ் இருந்தாதான் அழகுன்றது அது ஒரு பிம்பம் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, ஒரு 4 பேர் உருவாக்கி வச்சு இல்ல இதெல்லாம் இருந்தாதான் அழகு அப்படின்னு கிடையாது. எல்லாருக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி இருந்தாதான் அழகு அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அழகுதான். ஓகே ப்ரோ, பொண்ணுங்க தான் அழகுன்னு நீங்க சொல்றீங்க. அழகா இருக்கவங்க எதுக்கு ப்ரோ வந்து மேக்கப் போடுறாங்க? அது வந்து எப்படின்னு தெரியல, அது அவங்க கண்ணோட்டத்துல எப்படின்னு எனக்கு தெரியல. என் கண்ணோட்டத்துல வந்து மேக்கப் தேவையில்லை, நார்மலா இருந்தாவே அவங்களுக்கு நல்லா இருக்கும். தேவையில்லாம அந்த ஐப்ரோ இது பண்றது, அந்த பவுடர்லாம் பிக்கிறது, அதெல்லாம் தேவையில்லை. நார்மலா இருந்தாங்கன்னாவே போதும் அவங்க. இப்போ உள்ளவங்க யாரு நார்மலா இருக்கா? யாருமே இல்லை, எல்லாம் பர்ஃப்யூம் போறாங்க. அது வந்து 2வது பட்சம்னாலும் அழகு இது பியூட்டி இது அதெல்லாம் தேவையில்லை, அவ்வளவுதான். சரி,
அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பொண்ணை நீங்க பாக்குறீங்க, அந்த பொண்ணு அழகா இல்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு பேசவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அழகா இருந்தாதான் வந்துட்டு அவங்க நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கே வந்துட்டு போவீங்க. அந்த பொண்ணு அழகா இருக்குல்ல, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணவே செய்யும். அதுக்கப்புறமேட்டு நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல வேணா அதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அவங்க கேரக்டர் எப்படி, அவங்களோட எப்படி அப்ரோச் பண்றாங்க, அவங்களோட இன்டென்ட் என்னங்கிறதா தெரியும். ஒருத்தவங்க அழகா இல்லைன்னா சொன்னா யாரும் வந்துட்டு மீன்ஸ் இருக்காங்க ப்ரோ. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழகு இல்லைங்கிறதே வந்துட்டு நம்மளோட கண்ணோட்டம் தான். நமக்கான பேரை வந்துட்டு நம்ம தான். நான் கொஞ்சம் ஓகேவா இருக்கேன்னு சொன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நமக்கு தெரியும் ப்ரோ, நமக்கு எந்த மாதிரி கேர்ள் செட் ஆவாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகே ப்ரோ. இப்போ யாரையாவது ஹீரோனின் அழகா இருக்கவங்கள சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சி. ப்ரோ எனக்கு நிறைய பேர் ப்ரோ இன்ஸ்டாகிராம் இப்போ அதான் ப்ரோ வேர்ல்டு லெவல் மாடல்ஸை விட ஒரு நார்மல் டிமார்ட் இருக்க கேஷியரே வந்துட்டு ரொம்ப அழகா இருக்காங்க ப்ரோ. ப்ரோ ரேண்டம் கேர்ள் நிறைய பேர் திருச்சியில இருக்காங்க ப்ரோ. நான் நினைப்பேன் வந்துட்டு ஒரு சர்டன் பொண்ணை பார்த்துட்டு என்னோட அந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்லாம் போவேன். பட் ரோட்ல கிராஸ் பண்றப்ப வந்துட்டு அந்த பொண்ணெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் வந்துட்டு நிறைய அழகான பொண்ணுங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா சில பேர் வந்து இல்ல எனக்கு கேரளா பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக சொல்றாங்க அப்படி கேரளா பொண்ணுங்களை பிடிக்கும்னு சொல்றாங்க? என்னவா இருக்கும் அவங்கள பிடிக்க காரணம்? ப்ரோ சிம்பிள் ரீசன் என்னன்னா நம்ம கிளாஸ் பொண்ணோட பக்கத்து கிளாஸ் பொண்ணு அழகா தெரியும் ப்ரோ. அந்த ரீசன் தான். ஆக்சுவலா உண்மைதான் ப்ரோ, அது உண்மைதான். நானும் ஏத்துக்கிறேன், கேரளா பொண்ணுங்க அழகுதான். யாரு இல்லைன்னு சொன்ன கேரளா பொண்ணுங்க அழகு இல்லைன்னு. அதான் ப்ரோ, அவங்க ஏன் அழகுன்னா நம்மளோட எல்லா விதமான கிரைட்டீரியாவும் அவங்க கிட்ட இருக்கும். கண்மை, நோஸ் பெயின் கொத்திருப்பாங்க, தோடு ஜிம்கி எல்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய சொல்லலாம். சாரி கட்டுவாங்க. பேசிக்கா வந்துட்டு கேரளா சாரி கட்டினாலே வந்துட்டு அது ஒரு விதமான ஒரு நல்லா இருக்கும்.